என்னோட செலவுக்கு நான் 25,000 எடுத்துக்கிறேன். ஓ, அவ்வளோ செலவு பண்றீங்களா? எங்களோட ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் பிளாக்மெயில் பண்றவங்களா? முத்துவும் மீனாவும் கேம் ஷோவில் கலந்துக்கிறாங்க. நம்ம ரோகிணியும் மனோஜும் கலந்துக்கிறக்கும் போல் அந்த நடுவர்கள் கேட்குறாங்க கேள்வி. நீங்கள் உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வருது, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, எந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும் போல் நம்ம மனோஜ் சொல்ல மாட்டுக்காங்க, ரோகிணி தான் பதில் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் 25,000 இப்போ வீட்டுக்குன்னு கொடுக்குறோம், 25,000க்கு மேலே எங்களுக்கே செலவாகிடும் அப்படிங்க. உங்களுக்கே என்ன செலவாகுது அப்படின்னா, ட்ரெஸ் எடுப்போம், அது எடுப்போம், இது எடுப்போன்னு அவங்க சும்மா பந்தாவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் மீத செலவு வந்துட்டு ஒவ்வொரு செலவாக இருக்குது. வீட்டில் இல்லாட்டா கூட எங்களுக்குன்னு தனிப்பட்ட செலவு இருக்குது, அதுலேயும் பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்கு வேறு நாங்கள் காசு கொடுக்கணும் அப்படிங்க. என்னது பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்கா, என்னது புரியலை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடுவர் கேட்குறாங்க. மனோஜ் வந்துட்டு என்ன ரோகிணி பிளாக்மெயிலா, அது யார் பிளாக்மெயில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் ஐயோ அது இல்லை மனோஜ், பிளாக் கலரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ மைண்டில் யோசித்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பித்த உடனே நடுவர்களும் சரி சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நம்ம முத்துவும் மீனாவையும் கூப்பிட்டு கேட்கும் போல் அவங்க உள்ளது நாங்கள் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறோம், நான் இந்த மாதிரி இருக்கிறேன். மீனாவும் ஆமாம் நாங்களும் இந்த மாதிரி இருக்கிறேன், வீட்டில் உள்ளது எல்லாமே நான் பார்க்குறேன், நான் பூ கட்டுறேன், இவ்வளோ தான் வருமானம் வரும், எங்களால் முடிஞ்சது வீட்டுக்கு இப்படி செய்கிறோம், நாங்கள் வந்து மேலே ரூமு கட்டுறதுக்காண்டி எங்களுக்கு காசு இந்த மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இப்படி சிக்கனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் சொல்கிறாங்க.